ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. என்னன்றி கொண்டாக்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட மகத்துவம். மீட்டிங்க்கு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொருளோட அர்த்தம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கட்சி என்ன பண்ணிச்சு அப்படின்னு உங்க எல்லாரும் கேட்டால் எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவீங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கட்சி வந்து என்னை வந்து சிந்திக்க வச்சிருக்கு. நம்ம ஊரில் சிந்திக்க சொல்கிற ஒரே ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்குது. பெரியார் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அதை நானே சொன்னா கூட நீ அந்த அப்படியே எடுத்துக்காத, நீ சிந்திச்சு உன் அறிவுக்கு அது சரின்னு பட்டுக்கிட்டா மட்டும் அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு தான் பெரியார் நமக்கு சொல்லியிருக்காரு. முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம், இந்த திட்டத்தால என் கூட படிச்சு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அந்த திட்டம் இன்னைக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா என்ன விஷயம்னா, அந்த திட்டம் எதனால வந்தது, இது யார் எடுத்துட்டு வந்தா, எந்த ஆட்சி காலத்துல வந்ததுன்றது யாருக்குமே தெரியாம இருக்கு. கேட்டா அது கவர்மெண்ட்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்கீம் தானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு திட்டத்தை எடுத்துட்டு வந்தது திமுக. இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு திட்டத்தை எடுத்துட்டு வந்தது தொலைநோக்கு பார்வையோட தலைவர் கலைஞர். தமிழ்நாடு இன்னைக்கு கல்வியில, அதாவது எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட்ல இருக்குதுன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான முதல் காரணம் திமுகவுடைய திட்டங்களும் தான். தமிழ்நாட்டில் நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலுமே ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கும், 3 கிலோமீட்டருக்கு ஒரு மிடில் ஸ்கூல் இருக்கும், 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹை ஸ்கூல், 8 கிலோமீட்டருக்கு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும். இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு முழுமையான சொந்தக்காரர் தலைவர் கலைஞர். அதனோட விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு அரசு பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 1984 காலகட்டத்திலேருந்து 2006 வரைக்கும் இங்கே எஜுகேஷனில் இங்கே இன்ஜினியரிங் படிக்கணும்னாலும் சரி, மெடிக்கல் படிக்கணும்னாலும் சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கம்பல்சரியாக இருந்தது. அதை அபாலிஷ் பண்ணது தலைவர் கலைஞர் 2006. அதனால 2007 இருந்து இங்கே வந்த எல்லாருக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் 12th மார்க் பேசிஸில் அவங்க எல்லாருமே இன்ஜினியரிங் மெடிக்கலும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து ஊருக்கு ஒரு டாக்டரும் 2-3 இன்ஜினியரும் இருந்த இடத்துல இன்னைக்கு ஊருக்கு 5-6 டாக்டரும் வீட்டுக்கு 2 இன்ஜினியரும் இருக்காங்க. மாற்று கட்சி தோழர்கள் நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி என்னன்னா, படித்தும் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் தானே இருக்காங்க, அப்போ இந்த திட்டத்தினாலலாம் என்ன பிரயோஜனம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு. அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், இங்கே கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. நீங்கள் ஒழுங்காக படித்து ஒழுங்காக வந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா உள்ளூர்லேயோ வெளியூர்லேயோ நீங்கள் படித்த படிப்புக்கான வேலையை கண்டிப்பாக நீங்கள் வந்து தேடி பெற்றுக்க முடியும். அதாவது எப்படி உங்கள் அம்மா அப்பா உங்களை வந்து படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் காலேஜில் ஜாயின் பண்ணி விடுறாங்க, அவங்க வந்து ஜாயின் பண்ணி தான் விட முடியும். அதுக்காக அவங்களே உங்களுக்காக படித்து எக்ஸாம் எழுத முடியாதுல்ல. அந்த மாதிரி அரசாங்கம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருதுன்னா அந்த வாய்ப்பை நீங்கள் தான் வந்து பயன்படுத்தணும். அரசாங்கம் உங்களுக்கு ஒரு உணவு அளிக்குது, அந்த உணவை நீங்கள் தான் எடுத்து சாப்பிடணும். அரசாங்கமே எடுத்து உங்கள் வாயில் ஊட்டணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது சுத்த முட்டாள்தனம். இல்லை நான் ஒரு மாற்றுத்திறனாளி, என்னால் வந்து தன்னிச்சையாக சாப்பிட முடியாது அப்படின்ற பட்சத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அடிஷ்னல் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில். இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்த சிப்காட் மாவட்டங்கள் தோறும் சிப்காட், அதுக்கப்புறம் சென்னை ஒரகடம் பார்த்தீங்கன்னா ரெனால்ட், நிசான், டேம்லர், அதாவது இந்த பாரத் பென்ஸ், அதாவது இந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இதெல்லாமே தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தான் எடுத்துகிட்டு வந்தார். இதனால ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் எப்போதுமே நீங்கள் வந்து மற்ற கட்சியோட ரூலிங் பீரியடோட டிஎம்கே ரூலிங் பீரியட் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபி பெர்சன்டேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது ரெண்டுலேயுமே கழகம் தான் டாப் பர்ஃபார்மராக இருந்திருக்கு. இனி நம்ம கன்னியாகுமரியில் வந்துட்டு பேசுகிறப்போ திருவள்ளுவரை விட்டுட்டு பேச முடியாது. தெற்கில் ஒரு இமயமாக வள்ளுவருக்கு சிலை வச்சார் கலைஞர். அதை வந்து கடலுக்கு நடுவில் வச்சிருக்காரு எடுத்துகிட்டு போயிட்டு. சுனாமி வந்தப்போ எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்லாம் கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த அவர் வச்ச வள்ளுவர் சிலை ஆடாமல் அசராமல் கடலுக்கு நடுவில் இருந்தாலும் அது அதே இடத்துல அப்படியே இருந்தது. அதே மாதிரி தான் தமிழும் தமிழ்நாடும் இருக்கிற வரைக்கும் கழகத்தையும் சரி, தலைவர் கலைஞரோட புகழும் சரி, யாராலையும் அசைக்க முடியாது. அதை இன்னைக்கு நீங்கள் வந்து அதை ஏஐ டெக்னாலஜி வச்சு முயற்சி பண்ணுறீங்க, அதை வச்சாலும் நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் தமிழர் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிறோம். சினிமாவில் வர தமிழன்னு யாரெல்லாமோ பாட்டு பாடலாம் வச்சு அவங்கள பெருமைப்படுத்திக்கிறாங்க. ஆனால் அந்த தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி வந்து தமிழ் மொழியை பெருமைப்படுத்தினது நம்மளுடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அதன் விளைவாக தான் இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் செம்மொழியாட்டு தமிழ் இருக்குது. ஜல் சக்தி குடிநீர் திட்டம் இப்படி ஒன்று வருது அப்படின்றாங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால குடிநீர் வடிகால்வாய் வாரியம் அமைச்சு தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமம் வரைக்கும் குடிநீர் சென்றடையணும்னு குடிநீரை கொண்டு சேர்த்தவர் தலைவர் கலைஞர். டிஎம்கேக்கு ஓட்டு போடுற கொத்தடிமையா அப்படின்னு ஒரு கூட்டம் கேட்குது.
இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நமக்கு தெரியல. வார்த்தைக்கான அர்த்தமே தெரியாம 4 பேர் சொல்றான்னு சொல்லி 5வது 6வது இருக்கணும் அந்த வார்த்தையை பேசிட்டு போறான். கழகம் எலக்டரல் பாலிடிக்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி பண்ண போராட்டங்களால பல சமூக சீர்திருத்தங்கள் நடந்திருக்கு. நம்மளோட முன்னோர்கள் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. எலக்டரல் பாலிடிக்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் கழகத்தோட திட்டத்தால நாம பயனடைஞ்சிருக்கோம், நம்ம குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்குது, நம்ம ஊர்ல இருக்கவங்க பயனடைஞ்சிருக்காங்க. அவ்வளோ இந்த திட்டங்களால நம்மள்ட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்கல்ல, நீ என்ன கொத்தடிமையான இந்த கேள்வியை கேட்குறவங்க மற்ற கட்சி திட்டங்கள்னால எந்த அளவுக்கு பயனடைஞ்சாங்களோ கண்டிப்பா அதை விட அதிகமா திமுக திட்டங்களால தான் அதிகமாக பயனடைஞ்சிருக்கோம். அதனால நாங்கள் திமுகவுக்கு ஒரு ஓட்டு போடுறோம்னா அது ஒரு நன்றி கடன். நன்றி கடனுக்காக தான் அந்த ஒரு ஓட்டை எடுத்துட்டு போயிட்டு திமுகவுக்கு போடுறோம். அதனால பயனடைஞ்சதும் நாங்கள் ஓட்டு போடுறோம். சரி, நீங்க இவ்வளோ கேள்வி எங்களை கேட்குறீங்களே, உங்க கட்சியோ உங்க தலைவரோ உங்களுக்காக இல்லை உங்க குடும்பத்துக்காக யாருக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ப்ரோ நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டோம்னா திமுகவோட நல்ல ஆட்சி கொடுப்போம் ப்ரோ அப்படின்றான். அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆட்சி அமைச்சு தான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றது இங்கே விஷயம் கிடையாது. ஆட்சியை அமைச்சு ஆளுங்கட்சியாக இருந்து தான் நல்லது பண்ணணும்னு கிடையாது. மக்களோட மக்களை களத்தில் நிற்கிறதுக்கு, மக்கள் போராட்டங்களில் கலந்துக்கிறதுக்கு சாதாரண ஒரு அரசியல் இயக்கமாக இருந்தாலே போதும். எலக்டோரல் பாலிடிக்ஸ் வேற, பாலிடிக்ஸ் வேறன்ற ஒரு அடிப்படை புரிதலே இல்லாமல் வாய்ப்பு தந்தாதான் நல்லது பண்ண முடியும்னா இது என்ன? கொள்கைக்காகவும் திட்டங்களுக்காகவும் கட்சிக்கும் தலைவருக்கும் சப்போர்ட் பண்ற நம்ம எங்க தலைவரை பிடிக்குதுன்றதுக்காக கொள்கையே தெரியாம போயிட்டு ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ற இவங்க ஒரு தனி நபரை பிடிக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் கூட இருக்கிற எல்லாருக்கும் போயிட்டு முட்டு கொடுக்கணும். அவர் பண்ற எல்லா விஷயத்துக்கும் முட்டு கொடுக்கணும். அவர் கட்சிக்கு முட்டு கொடுக்கணும், அவர் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கணும், இப்படி முட்டு கொடுத்துனே இருக்கான். ஆனா அவரால் என்ன பிரயோஜனம் அடைஞ்சான்னு கேட்டா எதுவுமே அவன்கிட்ட சொல்றதுக்கு இல்லை. ஒருத்தனால உனக்கு எந்த ஒரு பயனும் இல்லாம அவனுக்காக வேலை செய்யற பாரு, நீ தான் கொத்தடிமை. இங்க இதுல இவன் கொத்தடிமையானது இல்லாம வீட்டுல போய் அடம் பிடிச்சி அவங்க அம்மா அப்பா ஓட்டு போடுமா, அப்பா இந்த ஒரே ஒரு வாட்டி ஓட்டு போடும், ஒரே ஒரு வாட்டி ஓட்டு போடும், அவங்க ஓட்டு போடுறது. யார் வீரன்? இது ஒரு முக்கியமான கேள்வி. யார் வீரன் அப்படின்றது. ஏன்னா யாரையோ நம்ம பார்த்துட்டு செம்மையா அடிக்கிறாருப்பா, அடிச்சு பறக்கிறாருப்பா அப்படின்னு அவர் தான் வீரன் அப்படின்னு நினைச்சிட்டு எமர்ஜென்சி வந்தது, அடங்கல, 3 முறை கண்டினியூஸா ஆட்சி அமைக்க முடியல, தோண்டு போல பிரஸ் மீடியா இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரூம் உள்ள உட்கார வச்சு நடுவில் உட்காந்து கேட்குற 1008 கேள்விக்கும் பதில சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்னப்பான்னு கேட்டாரு. என்னைக்கும் பிரஸ் மீடியா பார்த்த உடனே கும்பிடு போட்டு ஓடல. நடு ராத்திரியில இல்லீகலா அரெஸ்ட் பண்றாங்க. அந்த வயசுல ஜெயில் வெளியே உட்காந்து தனியாலா போராட்டம் பண்ணாரு. அவரு வீரன். அடுத்ததான் நம்மளுடைய இன்னாள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எமர்ஜென்சிக்கு ஜெயில் உள்ள புடிச்சு போட்டாங்க. அப்பயும் அவரும் கட்சியில இருந்து பின்வாங்கல. 21 கேம்பெயின் அப்ப சொல்றாரு, எனக்கு ஆட்சி அமைச்சு சிஎம் ஆகுறதெல்லாம் 2ஆம் பட்சம் தான், எனக்கு மாநில கொள்கைகள் தான் முக்கியம் அப்படின்னு 21 கேம்பெயின் சொன்னார். சரி அப்போதான் சொல்றாரு, சரி அப்போ ஆட்சி இல்லை, கையில சிஎம்மா இல்லை, அதனால அந்த தைரியத்தை பேசிட்டாரு, பதவியில இல்லையே அதனால பதவி முக்கியம் இல்லை அப்படின்னு பேசுறாரு. அப்படின்னு பார்த்தா மனுஷன் 2026 அப்போ டீலிமிட்டேஷன் வருது. அப்போ என்னடானா வீடியோ போடுறாரு, எனக்கு முதலமைச்சர்ன்றதே எனக்கு 2ஆம் பட்சம் தான், கழகத்தோட தலைவர் நானு, இந்த டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா 60-70 பார்த்து திமுக நீங்க பார்க்க வேண்டியதா மோடி மிரட்டி வீடியோ போடுறாரு. இதுக்கு ரியாக்ஷன் என்ன ஆச்சுன்றது நீங்க இங்க இருக்கவங்க யாராவது இந்த பார்லிமெண்டோட ஷோஸ் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா பார்லிமெண்டோட இதோட ரியாக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தெம்பன் ராணியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கட்சி நடத்துற வேற எந்த தலைவருக்காவது இருக்குதா? இந்த திராவிட கொள்கையை சமரசம் இல்லாம தூக்கி பிடிக்கக்கூடிய எங்களோட தலைவருக்கு நாங்க திரும்ப 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 சப்போர்ட் பண்ணதான் செய்வோம். இன்னும் ஒரு சிலர் சொல்றான், டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாதான் நீ அறிவாளியா, அதுன்னு ஏதோ ஒரு வார்த்தை இன்டலெக்சுவலா அப்படின்னு கேட்கறான். அது அடிப்படை அறிவே இல்லாதவன் கண்ணுக்கு அடிப்படை அறிவோடு இருக்கிறோம் நம்ம இன்டலெக்சுவலா தெரியுது நம்ம பக்கம் கிடையாது. இதை விட சிறந்த கொள்கைகளும் திட்டங்களும் எந்த கட்சியில இருக்குன்னு நீங்க காட்டுங்க, நாங்க ஏற்றுக்கிறோம். கொள்கைகளையும் திட்டங்களையும் மாற்றுக் கட்சி தோழர்களுக்கு ஆதாரபூர்வமாக எடுத்து பேசுங்க.
அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இந்த ஆதாரமே இல்லாம ஒருத்தன் வந்து உங்ககிட்ட மல்லு கட்டுவான், நான் இன்ஸ்டால இந்த ரீல்ஸ்ல பார்த்தேன், யூடியூப்ல இந்த சேனல்காரன் போட்டான் அப்படின்னு ஆதாரமே இல்லாம இதெல்லாம் ஆதாரம்னு பொறுக்கிட்டு வந்து காட்டுவான். இவன் வந்து சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பான் அவங்க கிட்ட, இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டாங்க திமுக காரங்க அப்படின்னு. அவன் வந்து ஒரு மனநோயாளி மாதிரி ரிப்பீட்டடா ஆதாரமே இல்லாம பேசுவான். இல்ல, அவன் வந்து ஆதாரமே இல்லாம இன்ஸ்டாவெல்லாம் வந்து ஆதாரம் காட்டிக்கிட்டு இருப்பான். அவனை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அவனுக்கு வேற ஒன்றும் கிடையாது, அவனுக்கும் உண்மை எல்லாம் தெரியும், அவனுக்கு பொறாம. அவன் கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு தைரியமான தலைவர் இல்லை ஒண்ணு. இன்னொன்னு, அவன் கட்சிக்கு நம்ம கட்சிக்கு இருக்கிற மாதிரி கொள்கைகளோ திட்டங்களோ கிடையாது. அந்த பொறாமையில அவன் வன்மத்துல அப்படி பேசிக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சிந்திக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட நீங்க வந்து திட்டங்களை எடுத்து சொல்லுங்க. ஏன்னா பேரறிஞர் அண்ணா இதுதான் சொல்லுகிறாரு, பகுத்தறிவை பயன்படுத்தாத மனிதர்கள் வாதிடுவது இறந்து போன பிணத்திற்கு மருந்து ஊட்டுவதற்கு சமமாகும். இப்போ இன்னொருத்தர், என்ன நீங்க திட்டிட்டீங்கன்னா மக்கள் எல்லாரும் நீங்க திட்டிட்டீங்கப்பா, இந்த தெய்வங்கள் எல்லாரும் நீங்க திட்டிட்டீங்க அப்படின்றாரு. என்ன கேள்வி கேட்டா, என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, நான் பதில் சொல்ல மாட்டேன், என் தொண்டன் தான் பதில் சொல்லுவான், இதுக்கு என் தொண்டன் பதில் சொல்லுவான் அப்படின்னு அவன் தொண்டனை தூண்டி விட்டுட்டு தொண்டனுக்கு பின்னாடி ஓடி ஒளிகிற கோழை தலைவர்களுக்கு மத்தியில உங்கள் முன்னால் நிற்கும் தலைவனாக இல்லாமல், உங்களை பின்னால் இருந்து கட்டளையிடும் தலைவனாகவும் இல்லாமல், உங்களில் ஒருவனாக உங்களோடு தோளோடு தோல் நிற்கும் தலைவனாக இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த தலைவருக்கு நாங்கள் ஆணித்தரமா அவர் கூட நாங்கள் நிற்க தான் செய்வோம். நன்றி.